வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான அறிவான் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இப்ப டிரான்ஸ்பர் கிடைச்சு புதுசா ஒரு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ணிட்டாரு. இவர் புதுசா வந்திருக்க ஏரியால அடுத்தடுத்து வித்தியாசமான முறையில கொலைகள் நடக்குது. இந்த கொலையெல்லாம் பண்றது யாரு, எதுக்காக கொலைகள்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கான், இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமா விசாரணை பண்றாரு. இவரோட கேர்ள் ஃபிரெண்டு மீடியாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்டயும் ஹெல்ப் எல்லாம் கேட்கிறாரு. கடைசியில இந்த கேஸை இவர் சால்வ் பண்ணாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் ஒருத்தர் கார்ல போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த நேரத்துல எதுக்குங்க கிளம்புனீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. இல்ல ஒரு முக்கியமான டீல் விஷயமா பேசுறதுக்காக போயிட்டு இருக்கேன், நான் சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது வேணும்ட்டே பைக்ல வர 2 பேர் இருக்காங்கல்ல, இவரோட வண்டியை மடக்குன மாதிரி நிறுத்துறாங்க. இவர் யாரு என்னன்னு கேட்டுட்டு இருக்கும் போது சட்டுன்னு உள்ள வந்தவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு துணியை வச்சு இவரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப கதையை முடிச்ச நபர் இருக்கார்ல, பேசின மாதிரி எனக்கு காசை தந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. அதாவது கூலிக்கு கொலை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்தை தான் இவர் பண்றாரு போல. இங்கதான் அறிவான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு சூர்யா அப்படின்றது. இப்ப இவரோட வண்டியில வந்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணை 2 பேர் சேர்ந்த மாதிரி கடத்திட்டு போறது இவருக்கு தெரிய வருது. ஏன்னா அந்த பொண்ணு மயக்கத்துல இருக்காங்க. இவனுங்களை பார்த்தா கொஞ்சம் ரவுடி மாதிரி தெரியுது. ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டாரு. அந்த பொண்ணை மயக்கமாக்கி கூட்டு வந்து எல்லை மீறி நடக்கலான்ற மாதிரி இவங்க 2 பேர் நினைக்கிறாங்க போல. இப்ப கரெக்டா சூர்யா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாரா நீ அப்படின்ற மாதிரி அவங்களுமே சூர்யாவை அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா சூர்யா அவங்க 2 பேரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய ஆளுங்க இந்த இடத்துக்கு வராங்க. அவங்க கூடயும் பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இந்த சண்டையில எல்லாரையும் லாக் பண்ணிடுறாரு. அப்பதான் லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் சூர்யா ஒரு போலீஸ் ஆபீசரு, ஆனா இப்போதைக்கு சஸ்பென்ஷன்ல இருக்காருன்னு தெரிய வருது. சரி, உங்க சஸ்பென்ஷன் முடிய போதில்லன்னு கேட்கும் போது, ஆமா முடிய போகுது, அது விஷயமா சீனியரை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்றாரு. இப்ப சீனியரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சீனியருமே நீ ரொம்ப நேர்மையானவன் தான், ஆனா சட்டத்தை நீயே கையில எடுத்துக்க கூடாது, அதெல்லாம் கோர்ட் தான் பாத்துக்கணும், இதுக்கப்புறம் என்கவுண்டர்லாம் பண்ணாதன்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் நம்ம சூர்யா பண்ண விஷயத்தை காட்டுறாங்க. ஒருத்தன் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான், சட்டத்தெல்லாம் சுத்தமா மதிக்கவே மாட்டான். இதனால கோவப்பட்ட இவர் என்ன பண்றாருன்னா மார்க்கெட்ல வச்சு அவன் கதையை முடிச்சிருப்பாரு. இதனால தான் இவரை கொஞ்ச நாள் சஸ்பென்ஷன்ல வச்சிருக்காங்க போல. இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி சொல்றாரு. தேவைப்பட்டா பண்ணி தானே சார் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் சீனியரையே கொஞ்சம் எதிர்த்து தான் பேசுறாரு. இப்ப வேலையில ஜாயின் பண்றதுக்காக இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப புதுசா ஒரு மாவட்டத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இவர் சார்ஜ் எடுக்கிறதுக்காக கிளம்புறாரு போல. புது இன்ஸ்பெக்டர் வர போறாருன்ற மாதிரி வெல்கம் பண்றதுக்காக ஆளுங்க வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. இவர் எல்லார்கிட்டயும் பேரை சொல்லி அறிமுகம் வைக்கிறாரு. இந்த இடத்துல இருக்க கேஸ பத்தின எல்லா டீடைலும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க எல்லா ஃபைலையும் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஃபைல் எல்லாத்தையும் இவர் அனலைஸ் பண்ற மாதிரிலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரை காட்டுறாங்க. முதல்ல ஒருத்தனை தான் காட்டுறாங்க. இவன் தான் ஸ்டார்டிங் கொலை பண்ணவனா இருப்பான். இவனோட பேரு குணா அப்படின்றது. இவன் இப்ப வேற யார்கிட்டயோ அடுத்த கொலையை பத்தி டீல்லாம் பேசிட்டு இருக்கான் போல. எனக்கு கோடி கணக்குல வேணும்ன்ற மாதிரி கேட்கிறான். ரொம்ப முக்கியமான விஷயம் போல, கோடி ரூபாயா இருந்தாலும் தரேன்ற மாதிரி எதிர பேசுறவரு சொல்லிட்டாரு. இவனோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கவன் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான் போல. அவன் பேரு அருண் அப்படின்றது. இப்ப அருண் கிட்ட குணா என்ன சொல்றான்னா, இந்த வாட்டி நம்ம கொலை பண்ணா 2 கோடி ரூபாய் கிடைக்க போகுது, நம்ம லட்சத்துல பண்ணதெல்லாம் போதும்டா, இந்த கொலையை பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், ஆனா இந்த கொலையை பண்றதுக்கு கன்னு வேணும், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கன்னை வாங்கணும் அப்படின்ற மாதிரி குணா சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி வினிஷான்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மீடியால ஒர்க் பண்றாங்க போல. இப்ப நியூஸை பத்தி எல்லாம் இவங்க டைப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட அப்பா இதுக்கு முன்னாடி மீடியால இருந்த நபரா இருப்பாரு. இப்ப பொண்ணு கிட்ட என்னமா ரெடி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. அப்பா, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, இன்னமும் நீங்க ஃப்ரீலான்சிங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தகவலை கொடுத்தா அந்த தகவலை நீங்க கொடுத்து பேர் வாங்கிடுவீங்க, தகவல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, அப்பா கிட்டே தகவலை சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி அவருமே கொஞ்சம் கோச்சுக்கிறாரு. பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. தேவையில்லாம இதை பத்தி யோசிச்சு உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்கப்பா, வேலைக்கு கரெக்டா மாத்திரையை போடுங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. இப்ப நைட்டு நேரம் குணா அருண் 2 பேரை காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே மெக்கானிக் ஷெட் வச்சிருக்க ஒரு பாயை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. வந்தவங்க இரும்பு வேணும்னு சொல்றாங்க, அதாவது கன்னை தான் அப்படி சொல்றாங்க. இது தெரிஞ்சோன்னு அந்த பாய் டென்ஷன் ஆயிடுறாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்ட அருண் இருக்கான்ல, இது வேலைக்கு ஆகாது, வா கிளம்பலாம்
கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி குணா கிட்ட சொல்றான். அதுக்கு குணா என்ன சொல்றாருன்னா, கிளம்ப தான் சொன்னாரு, கன்னு இல்லன்னு சொன்னாரா? கண்டிப்பா கன்னு வச்சிருக்காரு, அண்ணன் நமக்கு தருவாருன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல பாய் இருக்கார்ல, நான் சொல்றவனை போய் பாரு, கரெக்டா காசை தந்து வாங்கிட்டு போனோம், நீங்க மாட்டினீங்கன்னா எங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க போய் கன்னை வாங்கிக்கிறோம்ன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹைவேஸ் பகுதி மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு நபர் இறந்து போயிருக்காரு. இறந்து போயிருக்க நபரோட பேரு தீபக் அப்படின்றது. ஏதோ ஒரு வண்டி மோதி இறந்து போயிருக்க மாதிரி தான் தெரியுது. இப்ப இந்த ஸ்பாட்டுக்கு சூர்யா வந்துடுறாரு. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. சார், நைட்டு நேரம் ஏதோ ஒரு வண்டி இடிச்சு தூக்கி இருக்கு சார், அதை ஒருத்தர் பார்த்து தான் நமக்கு தகவல் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப இவருமே பக்கத்துல வந்து அனலைஸ் பண்ணிட்டாரு. வண்டி இடிச்ச மாதிரி தெரிஞ்சாலும் வேற ஏதோ நடந்திருக்கு, இங்கேயே தள்ளுமுள்ளு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சூர்யா யோசிச்சுட்டு இருக்காரு. சரி, என்ன ஏதுன்றதை விசாரிக்கணும், தகவல் கொடுத்தான்ல அவனை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க, நான் நினைச்ச மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது மீடியா ஆட்கள்லாம் பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறது இவருக்கு தெரியுது. அந்த இடத்துல தான் வினிஷாவும் இருக்காங்க. இவர் வினிஷாவை மட்டும் பக்கத்துல அனுப்புங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப வினிஷா கிட்ட ஆளுங்க சொன்னோன்னே வினிஷாவும் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. கேள்விதான் கேட்க போறாங்கன்னு பார்த்தா வினிஷா இவர்கிட்ட நார்மலா பேசுறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது, இவங்க ரெண்டு பேருமே லவ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இந்த ஊருக்கு வரத பத்தி முன்கூட்டியே சொல்லலன்ற மாதிரி கேக்குறாங்க. சர்ப்ரைஸா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் சொல்லல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. என்னோட அப்பா கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்காரு, நீ வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, சீக்கிரமா வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. குணா அருண் ரெண்டு பேரை நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, இவங்க யார கொல்ல போறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. இப்ப பாய் சொல்லி இவங்க ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஓஹோ, இரும்பு வேணும்னு வந்திருக்கீங்களா, இருங்க தரன்ற மாதிரி இவருமே எடுத்து தந்துடுறாரு. மாட்டினா எங்க பேரை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா வினிஷாவை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க போல. இந்த சேனல் எப்படியாவது இன்னும் நல்லா ரீச் பண்ணும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் பையன் கிட்ட பேசுறாங்க. இவன் பேரு வினோத் அப்படின்றது. பக்கத்து வீட்டுல தான் இருக்கான் போல. இவங்க அசிஸ்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கொலை நடந்திருக்குல்ல, தீபக்னு ஒருத்தர் இறந்து போயிருக்காருல, இந்த கேஸ்ல இருக்க மர்மத்தை எப்படியாவது நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் வினோத் கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு கேக்குறாரு. இல்ல இல்ல, கண்டுபிடிச்சா நீங்க பேரை வாங்கிடுவீங்க, நாங்களே கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அப்பாவை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிளம்பிடுறாரு. அதே மாதிரி வினோத் இருக்கான்ல, என் அக்கா தனியா இருப்பாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். அந்த தீபக்க வண்டி இடிச்சதை ஒருத்தர் பார்த்து தான் போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருப்பாரு. இப்ப அந்த நபரை கூப்பிட்டு பேசலான்ற மாதிரி தான் ஹீரோ வர வச்சிருக்காரு. இவரோட பேரு ரமேஷ் போல. இவருமே பார்த்த விஷயத்த சொல்றாரு. வேலை முடிச்சுட்டு பைக்ல வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு கார் அடிச்சு தூக்கிட்டு நிக்காம போறதா பார்த்தேன். உயிர் இருக்கான்னு பார்க்கும்போது உயிர் இல்லன்றது எனக்கு தெரிய வந்தது. சரி, போலீஸ் கிட்ட சொல்லான்றதுக்காக தான் கால் பண்ணி போலீஸ் கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த டைம் வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ டீடைல் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இதை தாண்டி இந்த ரமேஷ கொஞ்சம் சந்தேகமா பாக்குறாரு. இப்ப ரமேஷோட ட்ரெஸ்ல ஓட்ட மாதிரி இருக்கிறது இவருக்கு தெரியுது. என்ன ரமேஷ், இந்த மாதிரி ஷர்ட்ல ஓட்ட இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. சரி, இது பழைய ஷர்ட், கம்பெனில யூஸ் பண்ற ஷர்ட், அதனால தான் ஓட்டை இருக்குன்ற மாதிரிலாம் ரமேஷ் சொல்றாரு. மேற்கொண்டு ஏதாவது தேவைப்பட்டா நான் விசாரிக்கிறேன், இப்போதைக்கு நீங்க போலாம் அப்படின்ற மாதிரி ரமேஷ் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப குணா அருணை நமக்கு காட்டுறாங்க. இந்த குணா இருக்காரு பாத்தீங்களா, அருணை எப்ப பாரு மட்டம் தட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. இந்த அருணை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவன் போல. எப்ப பாரு பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு சுத்திட்டு இருக்க, சம்பாதிக்கிற காசெல்லாம் அந்த பொண்ணுங்க கிட்ட போய் அழிச்சிட்டு இருக்க, எப்பதான்டா திருந்த போற அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் பேசுறதெல்லாம் கேட்கும் போது இந்த அருணுக்கு கோவம் வருது. என்னதான் இருந்தாலும் குணா கிட்ட இப்ப கன்னெல்லாம் வேற இருக்குல்ல, குணாவெல்லாம் பகச்சிக்க முடியாதுன்னு கொஞ்சம் அமைதியா தான் போறாரு. போஸ்ட்மார்ட்டம் முடிச்ச டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு சில சந்தேகம் இருந்திருக்கும், அது உறுதியாவது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிடென்ட்னால தான் அந்த தீபக் இறந்து போயிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சூர்யா கெஸ் பண்ணிருப்பாரு. அது இப்போ உண்மையாயிருது. சூர்யா, நீ நினைச்சது சரிதான், ஏற்கனவே தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கு, அவரோட கழுத்துல கீறல்லாம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் தான் கார் இடிச்சு இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. அப்ப அதுக்கு முன்னாடி தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்குன்னா யாருனால அந்த தள்ளுமுள்ளி ஏற்பட்டது அதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு ஒரு லேடி அசிஸ்டன்ட், ஒரு ஜென்ஸ் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஜென்ஸ் அசிஸ்டன்ட் கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்றாரு. நம்ம சம்பவத்தை எப்ப பண்ண போறோம்ன்ற மாதிரி அருண் கேக்குறான். குணா என்ன சொல்றாருன்னா, இந்த நாள் தான் சம்பவத்தை பண்ண போறோம், இப்ப என்ன இறக்கி விடு, இந்த நாள் இந்த இடத்துக்கு வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சரி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே இறக்கி விட்டுட்டு போறான். இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வினிஷா அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அந்த சமயம் யமுனான்னு பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்காங்க. வினோத்னு ஒரு பையனை காமிச்சாங்கல்ல, யமுனாவோட தம்பியா தான் இருப்பான் போல. சரி, நீங்க பேசுங்கன்னு யமுனா எந்திரிச்சு போக பாக்குறாங்க. எதுக்குங்க எந்திரிச்சு கிளம்புறீங்க, நீங்களும் எங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப 4 பேருமே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பா இருக்கார்ல, நீ எப்பதான்ப்பா கல்யாணம் பண்ணிக்க போற, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோப்பா, எனக்கு என்ன ஆகும்னே எனக்கு தெரியல, வயசு ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு சொல்றாரு. சரி அங்கிள், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப எல்லாருமே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் லவ் பண்றாங்கன்னு சொன்ன
சொன்ன பாத்தீங்களா, நிறைய இடத்த சேர்ந்துலாம் சுத்தி பாக்குறாங்க. இது அழகா ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த குணாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் பிக்கப் பண்ணிக்கோன்ற மாதிரி சொன்னா பாத்தீங்களா, இப்ப பிக்கப் பண்றதுக்காக தான் இந்த அருண் போயிட்டு இருக்கான் போல. இப்ப அருண் கார்ல வந்துட்டு இருக்கும்போது வழியில ஒரு லேடி வண்டியை நிறுத்துறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க விலை மாது போல. அந்த விலை மாதுவோட பேரு மீனா அப்படின்றது. இப்ப மீனாவும் வரியான்ற மாதிரி கேக்குறாங்க. எவ்வளவு காசுன்ற மாதிரிலாம் இவன் கேக்குறான். இவங்க காசு அதிகமா சொல்றதுனால வேணான்னு சொல்றான். சர்வீஸ பார்த்து முடிவு பண்ணுன்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு இவனும் ஏத்துக்கிறான். பக்கத்துல இருக்க காட்டு பகுதிக்கு தான் இந்த லேடி கையை பிடிச்சு கூட்டு போறாங்க. இவங்க கூட்டு போறதே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இப்ப காட்டு பகுதிக்கு போனோம்னா ரெண்டு பேர் ஒண்ணு மண்ணா இருக்காங்க. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப காலையில சமயம் ஹீரோக்கு போன் கால் வருது. என்ன ஏதுன்னு அட்டன் பண்ணி பேசுறாரு. சார் இன்னொன்னு டெத் நடந்திருக்கு சார், உடனே வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு கிளம்பி வராரு. அதாவது நைட்டு நேரம் ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒண்ணு மண்ணா இருந்தாங்கல்ல, அதுக்கு பக்கத்துல தான் இவன் இறந்து போயிருக்கான். அந்த விலை மாது மீனா தான் ஏதாவது பண்ணிட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல அருணோட பாடி மட்டும் இவங்களுக்கு கிடைக்குது. என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் பாடி அனலைஸ் பண்றாரு. அதாவது கழுத்துல வெட்டு போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவனை சாவடிச்சிருக்காங்க. யாரோட வேலையா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. சரி இந்த காட்டு பகுதிக்கு யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற மாதிரி இவருக்கு கேள்வி வருது. இங்க அந்த மாதிரி விஷயம் நடக்குமான்னு கேக்குறாரு. அதுக்கு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து பதில் வர மாட்டேங்குது. அதுக்குள்ள ஆளுங்க இருக்காங்கல்ல, சரி இங்க சில பொருள்லாம் இருக்கு பாருங்கன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இவர் அதை பாக்குறதுக்காக போறாரு. அதே மாதிரி பாடியை இன்னும் நல்லா அனலைஸ்லாம் பண்றாரு. இன்னும் அசிஸ்டன்ட் அந்த கேள்விக்கு பதில் சொல்லல, உங்ககிட்ட தான் கேக்குறேன், இங்க ப்ராஸ்டியூஷன்லாம் நடக்குமான்ற மாதிரி கேக்குறாரு. அந்த அசிஸ்டன்ட் தயங்கிக்கிட்டே உண்மையை சொல்றாரு. ஆமா சார் இந்த இடத்துல நடக்கும். இதுக்கு முன்னாடி இங்க இருந்த இன்ஸ்பெக்டர் காசை வாங்கிட்டு பெருசா கண்டுக்காம விட்டுட்டாரு சார். ஆமா இங்க நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ அதுல சம்பந்தப்பட்ட யாராவது கூட பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல அதுல இருக்க யாராவது கூட இந்த விஷயத்தை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏன்னா விலை மாது கிட்ட ரொம்ப மோசமா நடந்துப்பாங்கல்ல, அதுல கோவப்பட்டு கூட இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரையும் நான் பார்த்து பேசணும்னு சொல்றாரு. இப்ப குணா இருக்கார்ல, எதுக்காக அருண் பிக்கப் பண்ண வரலன்ற மாதிரி செம்ம கடுப்புல இருக்காரு. அருணுக்கு கால் பண்ணா அவன் போனையே எடுக்க மாட்டான். அவன் செத்து போயிட்டான் நமக்கு தான் தெரியும், இந்த குணாக்கு தெரியாதுல்ல, ஏன் இவன் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி பயங்கர கடுப்பு ஆகுறாரு. ஸ்டார்டிங் தீபக்னு ஒருத்தர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவர் இறந்து போன பகுதிக்கு கொஞ்சம் தள்ளி தான் அருணும் இறந்து போயிருக்கான். சோ அடுத்தடுத்து ஒரே பகுதியில கொலை நடந்திருக்கு. இதுல ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இப்பதான் இவருக்கு ரமேஷ் கிட்ட விசாரணை பண்ணது மைண்ட்ல கிராஸ் ஆகுது. ரமேஷ் எதையும் மறைக்கிறான். அந்த ரமேஷ் வீட்டுக்கு வண்டியை விடுங்க, நான் மேற்கொண்டு அவங்க கிட்ட விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரமேஷோட வீட்டுக்கு வந்துடுறாரு. லேடி அசிஸ்டன்ட்டும் கூட இருக்காங்க. இப்ப ரமேஷ் கிட்ட நீ கண்டிப்பா எதையோ மறைக்கிறன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அங்க விலை மாது கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தானே போனன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆமா சார் அப்படின்ற மாதிரி இவனுமே தயங்கிக்கிட்டு சில விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் வேலையை முடிச்சுட்டு வரும்போது அங்க இருக்க விலை மாதுகள் கூட எல்லாம் இவன் ஒன்னா இருப்பான் போல. அந்த மாதிரி ஒரு விலை மாதுவை பார்க்கலாம் நான் ஆசையா வந்தேன் சார். அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தன் கீழே விழுந்து கிடந்தான். இவளுமே என்ன ஏதுன்ற மாதிரி அவனை செக் பண்ணிட்டு இருந்தா. என்னாச்சுன்னு விலை மாது கிட்ட கேட்கும் போது நான் எதுவுமே பண்ணல, ஒரு கார் இடிச்சு தூக்கிட்டு போயிருச்சு, என்ன ஏதுன்னு பார்த்தன்ற மாதிரி சொன்னா. என்னால நம்ப முடியல, சந்தேகப்படுற மாதிரி சில கேள்வி எல்லாம் கேட்டேன். உடனே இந்த காசை வச்சுக்கோ, நீ எப்ப வந்தாலும் உன் கூட அட்ஜஸ்ட் பண்ணி நான் நடந்துக்கிறேன், ப்ளீஸ் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாத, நீ இந்த ஆக்சிடென்ட்டை பார்த்த மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லிக்கோன்ற மாதிரி சொன்னா. அதனால தான் நான் அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்த மாதிரிலாம் உங்ககிட்ட சொன்னேன் சார். மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார், அவ தான் கொலை பண்ணாளா என்னன்னு கூட எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். தேவைப்பட்ட அடையாளம் காட்டுறதுக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. இப்போ இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. கேர்ள் ஃப்ரெண்ட் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காங்க போல. அந்த சமயம் அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் மோசமா போனது உங்களுக்கு தெரிய வருது. அப்பா வீட்டுல தான் இருக்காரு, நீ என்ன ஏதுன்னு போய் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் வீட்டுக்கு வராரு. ஆக்சுவலா அப்பாவை யமுனா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிருக்காங்க போல. இப்போ அப்பா ஓரளவுக்கு பெட்டரா தான் ஃபீல் பண்றாரு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், வினிஷா தான் ரொம்ப பயத்துல இருக்கா, அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே அப்பாவை கூட இருந்து பாத்துக்கலாம் தான் நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள இவருக்கு வேற ஒரு வேலை வந்துருது. நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்கன்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. விலை மாதுகள் எல்லாருமே வரணும்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஒரு 4-5 விலை மாதுகள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அடையாளம் காட்டுறதுக்கு ரமேஷையும் இந்த இடத்துக்கு கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ரமேஷையும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. உன்கிட்ட பேசினது யாரு காட்டுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அருணை காட்டு பகுதிக்கு மீனான்ற ஒரு விலை மாது தான் கூட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த மீனாவை தான் இவர் கையை காட்டுறாரு. சரி நீங்களாம் கிளம்பலாம், நீ மட்டும் இருன்ற மாதிரி மீனாவை நிக்க வச்சிருக்காரு. என்ன நடந்தது, ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. சார் சத்தியமா நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரி இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாள் இவங்க ரோட்ல நின்னுட்டு இருக்கும்போது தீபக் அப்ரோச் பண்ணிருப்பான். ரொம்ப கம்மி காசுக்கு அப்ரோச் பண்ணிருப்பான். அதெல்லாம் முடியாதுன்னு இவங்க தட்டி கழிக்க பார்க்கும்போது அவன் வம்பு பண்ற மாதிரி எல்லை மீறி நடக்கிறதுக்கு பார்த்திருப்பான். இவங்க கோவத்துல புடிச்சு தள்ளி இருப்பாங்க. அப்படி தள்ளி விடும் போது அந்த வழியா அந்த ஒரு கார் இருக்குல்ல, வேணும்ட்டே அவனை இடிச்சு தூக்கி இருக்கும். இதை பாக்குற இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. தீபக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து ரமேஷ் வந்திருப்பாரு. ரமேஷ் நம்ம தான் ஏதாவது பண்ணிருக்கோம்னு நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால
இவங்களுமே காசெல்லாம் தந்து சரி கட்டி இருப்பாங்க. ஆக்சிடென்ட் தான் ஆச்சு, நீ போலீஸ் கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, தீபக் விஷயத்துல இப்படி நடந்ததுன்னு கூட வச்சுக்கலாம். அருணை நீ தான் கூட்டு போயிருக்க, அருணை கூட்டு போய் சாவடிச்சிட்டியான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. அருணை இவங்க தான் கூட்டு போயிருப்பாங்க. ஒண்ணு மண்ணா இருக்கும் போது திடீர்னு 2 பேர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா சட்டுன்னு அருணோட கழுத்திலேயே ஒரு போடு போடுறாங்க. இந்த விஷயத்த வெளியே சொன்னா உன் கதையும் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருப்பாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார், அதனால தான் இந்த விஷயத்த நான் சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. 2 பேர் வந்தாங்களா அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியமா கேட்கிறாரு. சரி, அந்த 2 பேரோட ஃபேஸ பாத்தியான்னு கேட்கிறாரு. இல்ல சார், இருட்டு நேரம்ல எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது கவனிச்சியா, கவனிச்ச விஷயத்த சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு இந்த இடத்துல கரண்ட் போயிருது. என்ன ஏதுன்னு பாருங்கன்ற மாதிரி இவருமே ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு கரண்ட் வரும்போது மீனாவை யாரோ சாவடிச்சிருக்காங்க. யாரோ உள்ள நுழைஞ்சு சாவடிச்சிருக்காங்களா இல்ல உள்ள இருக்க போலீஸுங்க சாவடிச்சிருக்காங்களான்றது தெரியல. ஐயோ, மீனா இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி இவருமே கடுப்பாவறாரு. ஏன்னா மீனா அந்த ஆளுங்களை பத்தி சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக யாரோ சாவடிச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் இவருக்கு தெளிவா புரியுது. அந்த அருண் எங்க போய் தொலைஞ்சான் அப்படின்ற மாதிரி இந்த குணா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஹோட்டல்ல உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒருத்த மூலியமா அவன் இறந்து போயிட்டான்ற தகவல் தெரிய வருது. இது இறந்து போயிட்டானா, அவனை யாரு சாவடிச்சிருப்பா, அவனை சாவடிச்சவங்க நம்மள சாவடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் பயத்துல இருக்கான். ரூம் கதவை சட்டுன்னு சாத்தி வச்சிடறான். கரண்ட் எப்படி திடீர்னு போச்சு, ஜெனரேட்டர் ஆன் பண்றதுக்கு எதுக்காக அவ்வளவு லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோக்கு நிறைய சந்தேகம் வருது. இந்த ஸ்டேஷன்ல இருக்கவங்களே ஒரு வேலை சம்பந்தப்பட்டிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தோணுதுல. எல்லாரையும் கூப்பிட்டு இத பத்தி பேசுறாரு. சார், நீங்க எங்களை சந்தேகப்படுறீங்கன்றது எங்களுக்கு தெளிவா தெரியுது சார், எங்களை நம்புங்க சார், நாங்களாம் அப்படி பண்ணல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப கூட இவரால கம்ப்ளீட்டா நம்ப முடியல. சரி, அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வினிஷா ஊருக்குலாம் வந்திருப்பாங்க. இப்ப காலையில அப்பாவை எழுப்பலாம்னு நினைக்கும் போது அப்பா அசையவே மாட்டாரு. அப்பா என்னாச்சு, எந்திரிங்கன்னு எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப யமுனா, வினோத் எல்லாரையும் வர வச்சிடுறாங்க. அப்பா எந்திரிக்கல, இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சோகமா சொல்றாங்க. இப்ப தகவல் கேள்விப்பட்டு ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. ஹீரோ துணையா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோக்கு ஒரு வேலை வந்துருது. ஹீரோவும் வேலை விஷயமா விசாரிக்கணும்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே காட்டுப்பகுதியில குணா இறந்து போயிருக்கான். குணா எதுக்காக இந்த காட்டுப்பகுதிக்கு வந்தான், யாரால கொல்லப்பட்டான் அப்படின்றது கிளியரா தெரியல. என்ன அடுத்ததா ஒருத்தன் இறந்து போயிருக்கான், தொடர்ச்சியா இந்த கொலைகள் நடந்துகிட்டே இருக்கேன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. மேற்கொண்டு இவங்க கொஞ்சம் விசாரிக்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரியுது. குணாவும் சரி அதே மாதிரி அருணும் சரி 2 பேருமே சேர்ந்து நிறைய இல்லீகல் வேலை, கொல்லலாம் பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. இப்ப இவருமே இறந்து போன எல்லாரோட போட்டோவையும் பாக்குறாரு. ஏறக்குறைய எல்லாருமே கரெக்டா கழுத்துல வெட்டப்பட்டு தான் இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இதுல ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதே மாதிரி மத்த பகுதியில கொலை நடந்திருக்கான்றத கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவலை பாஸ் பண்றாரு. உதாரணத்துக்கு இந்த மாவட்டம் இல்லாம மத்த மாவட்டத்துல இருக்க போலீஸுங்க கிட்டயும் பேசி பாக்குறாரு. ஏறக்குறைய நிறைய மாவட்டத்துல இதே மாதிரி நடந்திருக்கு. ஒரு 4-5 கொலைகள் நடக்குது, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிருது போல. அதே மாதிரி இப்ப இங்க நடக்கிறது இவருக்கு புரியுது. இப்ப கேர்ள் ஃபிரெண்ட் சோகத்துல இருக்கும் போது இவர் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கேர்ள் ஃபிரெண்டும் மீடியாவை சேர்ந்தவங்க தானே, நான் இதை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கேன், இது எங்க ஆரம்பிச்சதுன்றது எனக்கு தெரியணும். இதே பேட்டர்ன்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது கொலை நடந்திருக்கான்றத கொஞ்சம் செக் பண்ணி சொல்லு, உனக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்னு சொல்றாரு. சரி, நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அப்பா இறந்து போயிட்டாருன்னு ஃபீல் பண்ணாத, சீக்கிரமே நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு லேடி அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ஒரு ஜென்ஸ் அசிஸ்டன்ட் இருப்பாரு. இப்ப ஹீரோ அந்த ஜென்ஸ் அசிஸ்டன்ட்டை கூப்பிட்ட மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, தீபக்னு ஒருத்தன் இறந்து போனான் பாத்தீங்களா, அவனை ஒரு கார் அடிச்சு தூக்கி இருக்கும். அந்த காரு கோல்டன் கலர்ல இருந்திருக்கும். அடுத்ததா அருண் வந்தான் பாத்தீங்களா, அவனே கோல்டன் கலர் கார்ல தான் வந்திருப்பான். ஏறக்குறைய இறந்து போன எல்லாருமே அந்த கோல்டன் கார் கூட சம்பந்தப்பட்டவங்களா இருக்காங்க. இதை தாண்டி இறந்து போன 3 பேருமே பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவங்களா இருக்காங்க. அதாவது அந்த அருணை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க விஷயத்துல வீக்கானவன், தீபக்கும் வீக்கானவன், குணாவும் ஓரளவுக்கு வீக்கானவன் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த மீனா கொஞ்சம் சொல்லி இருந்தானா குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கலாம். அவ சொல்றதுக்குள்ள யாரோ சாவடிச்சிட்டாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இவர் புலம்பிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. உடனே பாக்குறதுக்கு வான்னு சொல்றாங்க. இவருமே கேர்ள் ஃபிரெண்ட பாக்குறதுக்காக வந்துடுறாரு. கேர்ள் ஃபிரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பகுதியில இதே பேட்டர்ன்ல கொலை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு வயசான நபரை கழுத்தை வெட்டி சாவடிச்சிருக்காங்க. கழுத்தை வெட்டினவங்க அதுக்கப்புறம் கொடூரமா தாக்கி சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணது யார் தெரியுமா, உனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர் தான். அவர்கிட்ட பேசினா இன்னும் டீடைலா இந்த கேஸை பத்தி உனக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே, நான் அவரை பார்த்து பேசுறேன்ற மாதிரி இவருமே கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த ஆபீசரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு.
10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் இந்த கொலையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கொலை பண்ணது யார் தெரியுமா? இந்த இறந்து போன நபரோட பையன் தான் இந்த விஷயத்த பண்ணா. அந்த பையன் கொலை பண்ணதுக்கான எந்த ஒரு விஷயமும் இல்லாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தான். எங்களுக்கு அதுதான் இன்னும் பயத்தை வர வச்சது. அந்த பையனுக்கு அந்த டைம்ல ஒரு 12, 13 வயசு தான் இருக்கும். அவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையன் அப்ப மைனர்ன்றதுனால சிறார் சிறையில தான் வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல அவன் ஒழுக்கமா தான் இருந்தான்ற மாதிரி சொன்னாங்க. சீக்கிரமே கூட ஜெயில விட்டு அவன் வெளியே போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, அந்த பையனுக்கு வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அந்த பையனுக்கு ஒரு அக்கா இருந்தா. அந்த அக்கா அந்த சாவுல ரொம்ப அழுதுட்டு இருந்தா. ஆனா இந்த பையன் எந்த ஒரு கவலையும் இல்லாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தான். அந்த அளவுக்கு கொடூரமா அப்பாவை சாவடிக்கிறதுக்கு என்ன அவசியம் வந்ததுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏன்டா அப்பாவை கொன்னன்ற மாதிரி இவங்க கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த பையன் எந்த ஒரு பதிலும் சொல்லியிருக்க மாட்டான். அந்த பையன் ஒரு சிறார் சிறையில இருந்தான் பாத்தீங்களா, அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி இவருமே விசாரிக்கிறதுக்கு வந்துடுறாரு. அங்க ஒரு பொசிஷன்ல இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, சார் அந்த பையன் அந்த கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது சார். அந்த பையன் கிட்ட நான் சூசகமா எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவன் பண்ணன்னு சொல்றானே தவிர அவன் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவ்வளவு அப்பாவியான பையன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவன் பண்ணனா வேற யார் பண்ணிருப்பான்ற மாதிரி இவரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அந்த அக்காவையும் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல சேர்த்து விட்டுருப்பாங்க. அந்த அக்கா எங்க இருக்காங்கன்ற மாதிரி இவர் டீடைல் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அங்க போனா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல அந்த பையனோட அக்காவும் மைனரா தான் இருப்பாங்க. ஒரு 17, 16 வயசு தான் இருக்கும். அதனால ஒரு ஆசிரமத்துல தான் கொஞ்சம் வருஷம் இருந்திருப்பாங்க. அவங்களோட பேரு கங்கான்ற மாதிரி தான் ரெக்கார்ட்ல இருக்கும். கங்காவை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவங்களுமே சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. மேடம், உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப இவங்களுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொலைய பண்ணது தம்பி கிடையாது, இந்த அக்கா தான் கொலைய பண்ணா. நாங்க கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொன்னான்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையை சொன்னாலா? எதுக்காக அப்பாவை கொன்னாலாம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த அப்பா இருக்காருல்ல, குடிகார அப்பாவா இருப்பாரு. எப்பவுமே குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. வரவர் என்ன பண்றாருன்னா, பொண்ணுக்கு பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் தப்பாலாம் டச் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி அப்பாக்கு தைலம் தடவி விடணும், உள்ள வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்களுமே பயந்துகிட்டே உள்ள போறாங்க. தைலம் தடவும் போது தப்பு தப்பா டச் பண்றாரு போல. இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தம்பியும் இதை பார்த்து பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்பா இருக்காருல, இந்த பொண்ணுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரெடியாரு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான், அந்த ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. ஏன்பா இப்படி பண்றீங்க, என்னால முடியாதுன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. இப்ப பண்ணுவியா மாட்டியான்ற மாதிரி பொண்ணை போட்டு அடிக்கலாம் செய்யறாரு. இப்ப வர ஃப்ரெண்டும் ரொம்ப மூர்க்கமா நடந்துக்கிறான். இந்த டார்ச்சரை தாங்கிக்க முடியாம இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, கோவத்துல அப்பாவை கொடூரமா சாவடிச்சிருப்பாங்க. இவங்க தான் சாவடிச்சிருப்பாங்க. ஆனா தம்பி இருக்கான்ல, நான் பழியை ஏத்துக்கிறேன், நீ எதுவுமே பேசாதன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு சொன்னா இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் நினைச்சோம். ஆனா அந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும்ன்றதுக்காக சொல்லல. பேரை கூட மாத்தி தான் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட உண்மையான பேரு யமுனான்ற மாதிரி சொல்றாங்க. இது யமுனாவா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆகுறாரு. போட்டோ இருக்கான்னு கேக்குறாரு. இருக்குன்ற மாதிரி போட்டோவை தராங்க. போட்டோவை பாக்குறவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா பக்கத்து வீட்டுல யமுனான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அந்த யமுனா தான் அந்த அக்கான்றது தெரிய வருது. அப்ப தம்பி யாருன்னா வினோத்ன்றதும் தெரிய வருது. இவர் என்ன பண்றாருன்னா, உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டாரு. நான் வர வரைக்கும் யார் வந்தாலும் கதவை திறக்காத, பக்கத்து வீட்டுல இருந்து யமுனா, வினோத் யார் வந்தாலும் கதவை திறக்காத, ஓகே தானேன்னு கேக்குறாரு. ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கதவு திறந்தே தான் இருக்கும். இவங்க கதவை சாத்திக்கலான்னு கதவு கிட்ட வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு யமுனாவும் வினோத்தும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்கள பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. உண்மை தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. வா உள்ள போய் பேசலான்ற மாதிரி உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு செம்ம பயமா இருக்கு. ஐயோ, நம்மள ஏதோ பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப யமுனா வேற என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க கத்தி எடுக்கிறாங்க. நம்மள சாவடிக்க தான் போறாங்கன்னு வினிஷா பயந்துட்டு இருக்கும் போது யமுனா என்ன பண்றாங்கன்னா, பழம் வெட்டுறதுக்காக தான் கத்தி எடுத்திருப்பாங்க. நார்மலா பழம் வெட்டி இவங்களுக்கு தராங்க. அதே மாதிரி வினோத்தும் ரொம்ப நார்மலா தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனா இவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்குல்ல, இவங்களுமே கொஞ்சம் பதட்டமா ரெஸ்ட் ரூமுக்கு போற மாதிரி போயிடுறாங்க. இவன் ஏன் பதட்டமா இருக்கான்னு ரெண்டு பேர் யோசிக்கும் போதுதான் திரும்பி ஹீரோ கிட்ட இருந்து வாய்ஸ் நோட் மாதிரி வருது. வாய்ஸ் நோட்டை செக் பண்ணும் போதுதான் ஹீரோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது உங்களுக்கு தெரிய வருது. ஓஹோ, இதனால தான் வினிஷாவும் பயப்படுறா போல. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த இடத்தை ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இவர்கிட்ட ஒரு மேல் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, நீ அந்த இடத்துக்கு போன்னு சொல்லியிருப்பாரு. அந்த மேல் அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வினிஷா சேஃபா இருக்காங்களான்னு பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. இவர் உள்ள நுழையும் போது இந்த அக்கா தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இவர் அட்டாக் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க.
வினிஷாவையும் ஏதாவது பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க கரண்ட் எல்லாம் கட் பண்ணிடுறாங்க. ஹீரோவை தாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தடுத்து சண்டை போடுறாரு. அக்கா தம்பின்னு ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தம்பியை லாக் பண்ணி பயங்கரமா அடிச்சிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அக்காவையும் லாக் பண்ணி இந்த இடத்துல பிடிச்சிடுறாரு. வினிஷாவை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது காயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. வினிஷாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோன்ற மாதிரி இவரும் கொண்டு வந்து சேர்த்துறாரு. மாத்தி மாத்தி சண்டை போட்டதுல அந்த வினோத் இறந்து போயிருப்பான். வினிஷாக்கு காயம் மட்டும் தான் ஏற்பட்டிருக்கும். இப்ப டாக்டருமே வினிஷா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த யமுனா கிட்ட மேற்கொண்டு விசாரணை பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இப்ப கேமராவெல்லாம் ஆன் பண்ணி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே பண்ண விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா அப்பாவே அப்படி பண்ணிட்டார்ல, இதனால இவங்களுக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். அதுல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆண்கள் எல்லாம் சாவடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதாவது பெண்கள் வீக்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அவங்களெல்லாம் கொடூரமா சாவடிக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஒரு மாவட்டத்துல ஒரு 4-5 கொலை பண்றாங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மாவட்டத்துல இருக்க வேணான்ற மாதிரி இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் கொலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது தீபக்க கார்ல அடிச்சு தூக்குனது இவங்களா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு வந்த அருணை இவங்க தான் சாவடிச்சிருப்பாங்க. ஆனா குணாவை இவங்க சாவடிக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. மீனா இருட்டுல இவங்களோட ஃபேஸை தெளிவா பார்த்திருக்க மாட்டா. ஆனா சில விஷயங்களை நோட் பண்ணிருப்பால, அது தெரிஞ்சா கூட பிரச்சனைன்றதுக்காக இவங்க தான் மீனாவை முடிச்சிருப்பாங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல கரண்ட்டை கட் பண்ணிட்டு சைலண்டா உள்ள வந்து கதையை முடிச்சுட்டு போயிருப்பாங்க. இதை தாண்டி வினிஷாவோட அப்பாவையே இவங்க தான் சாவடிச்சிருப்பாங்க. அதாவது வினிஷா கண்டுபிடிச்சு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடியே அப்பா இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிருப்பாரு. இங்க இருந்து தான் தொடங்கி இருக்கு. அந்த பொண்ணு பையன் யாருன்னு விசாரிக்கலாம்னு நினைக்கும் போது அவர் இந்த அளவுக்கு வந்துட்டாரு, இதுக்கப்புறம் விடக்கூடாதுன்ற மாதிரி இவங்க தான் அவர் கதையை முடிச்சிருப்பாங்க. நான் தான் இந்த எல்லா கொலையும் பண்ணன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவருமே என்னதான் இருந்தாலும் கொலை பண்ணது சரி கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இப்ப கூட ஒரு கேள்வி இருக்கு, யாரு அந்த குணாவை கொன்னாங்கன்ற மாதிரி. ஆக்சுவலா குணா நிறைய பேரை சாவடிச்சிருக்காருல, அதுல சம்பந்தப்பட்டதுல யாரோ ஒருத்தர் கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா அது யாருன்றத ரிவீல் பண்ணல. இப்ப யமுனா நிறைய கொலை பண்ணதுனால கோர்ட்டுக்கு அந்த கேஸ் வருது. யமுனாக்கு தண்டனையும் கிடைக்குது. நான் சந்திச்சதுலயே வித்தியாசமான கேஸ் இதுதான். யமுனாக்கு நடந்தது ரொம்பவே மோசமான விஷயம். அதுவும் சொந்த அப்பாவே இப்படி பண்ணிருக்கிறது ரொம்ப மோசமான விஷயம். இன்னும் சில லேடிஸ் இந்த மாதிரி கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஃபேஸ் பண்றீங்கன்னா நீங்க உடனே இந்த ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணுங்க. நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. சட்டம் உங்க சைட்ல இருந்து சில சப்போர்ட்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.